ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்னிலேர்ன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன லேர்ன் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாகரை பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ பிளாகரில் என்ன நீங்கள் கற்றுக்கலாம், ஏன் பிளாகர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பிளாகர்னா என்ன அப்படின்னா, பிளாகர் வந்து கூகுளோட ஒரு ஃப்ரீ பிளாகிங் டூல். அதுலேயே உங்களுக்கு நான் பேரே பிளாகர் தான் வச்சுருப்பாங்க. அது ஒரு பிளாகிங் டூல். ஸோ பிளாகில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டெக் பர்சனாக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் திங்ஸோ இல்லை டிப்ஸோ வந்து உங்களால் ஒரு போஸ்ட்டாக ரைட் பண்ணி அந்த சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு கூகுள் வந்து அந்த வெப்சைட்னே தனியாக ஃப்ரீ டொமைனும் தராங்க, ஹோஸ்டிங்கும் தந்துடுவாங்க. நீங்கள் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல. ஆனால் அந்த டொமைன் அப்படின்றது சப் டொமைனாக வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு example.blogger.com அப்படின்னு சொல்லி வரும். உங்கள் நேமில் வேணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் பேர் நவீன்குமார் அப்படின்னா நவீன்குமார்.com அப்படின்ட்டு வராது. ஏன்னா நீங்கள் அந்த டொமைனை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அது வந்து ஏன்னா கூகுள் பிளாகர் வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீ டொமைன் தர மாட்டாங்க. லைக் இந்த மாதிரி .com வச்சுன்னா டொமைனை வந்து தரமாட்டாங்க. சப்டொமைன் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அது வந்து ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஹோஸ்டிங்கே தராங்க அண்ட் செக்யூரிட்டி வந்து கூகுளே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு நாளைக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவ் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாகவும் அப்ரூவல் ஆயிரும். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து கூகுள் தரும்போது உங்களுக்கு அந்த நவீன்குமார்.comங்கிறது நீங்கள் தான் பர்ச்சேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சரும் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த சப்டொமைன் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணுறப்பயே ஃப்ரீயாகவே வந்துடும். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து சைட்டை வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னமேலும் வரக்கூடிய வீடியோஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இந்த மாதிரி டெய்லி வந்து டெக்னிக்கல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.